VLSI வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் என்பது இன்றைய மின்னணுவியல் உலகின் ஒரு முக்கிய பகுதி. நாம் பயன்படுத்தும் மொபைல் போன்கள், கணினிகள், டேப்லெட்டுகள் மற்றும் பல மின்னணு சாதனங்களின் மையத்தில் இருக்கும் மைக்ரோசிப்கள் VLSI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்படுகின்றன. VLSI வேலை வாய்ப்புகள் பற்றிய முழுமையான விவரங்கள் தமிழில். VLSI துறையில் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகள் உள்ளன. இதில் பொதுவாக சில முக்கியமான பதவிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. VLSI டிசைன் என்ஜினியர் வடிவமைப்பு பொறியாளர். பணி: மைக்ரோசிப்களின் செயல்பாட்டு வடிவமைப்பை உருவாக்குவது. சிப் எவ்வாறு செயல்பட வேண்டும், அதன் பாகங்கள் என்னென்ன, அவை எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும் போன்றவற்றை வடிவமைப்பார்கள். திறன்கள்: வெரிலாக், VHDL போன்ற ஹார்ட்வேர் விளக்க மொழிகள், HDL டிஜிட்டல் லாஜிக் வடிவமைப்பு, சர்க்யூட் வடிவமைப்பு, சிமுலேஷன் கருவிகள், ஜெசே கேடன்ஸ், சனாப்சஸ், மென்டர் கிராஃபிக்ஸ். கல்வித் தகுதி: பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ஜினியரிங் போன்ற துறைகளில் இளங்கலை, BE, B.Tech அல்லது முதுகலை, ME, M.Tech பட்டம் பெற்றிருக்க வேண்டும். VLSI டிசைன், எம்பெடட் சிஸ்டம்ஸ், மைக்ரோஎலக்ட்ரானிக்ஸ் போன்ற சிறப்பு படிப்புகள் கூடுதல் தகுதியாகும். 2. VLSI டிசைன் வெரிஃபிகேஷன் என்ஜினியர் வடிவமைப்பு சரிபார்ப்பு பொறியாளர். பணி: வடிவமைக்கப்பட்ட சிப் சரியாக செயல்படுகிறதா என்பதை சோதிப்பது. பல்வேறு சோதனை காட்சிகளை உருவாக்கி சிப்பின் செயல்பாட்டை சரிபார்ப்பார்கள். திறன்கள்: சிஸ்டம் வெரிலாக், UVM யூனிவர்சல் வெரிஃபிகேஷன் மெத்தடாலஜி, வெரிலாக், VHDL, ஸ்கிரிப்டிங் மொழிகள், பைத்தன், பெர்ல் சிமுலேஷன் மற்றும் வெரிஃபிகேஷன் கருவிகள். கல்வித் தகுதி: VLSI டிசைன் என்ஜினியர் ஐ போன்றே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் போன்ற துறைகளில் இளங்கலை அல்லது முதுகலை பட்டம். 3. பிசிக்கல் டிசைன் என்ஜினியர் இயற்பியல் வடிவமைப்பு பொறியாளர். பணி: வடிவமைக்கப்பட்ட லாஜிக்கல் சர்க்யூட்டை, லாஜிக்கல் சர்க்யூட் ஒரு உண்மையான சிப் அமைப்பிற்கு பிசிக்கல் லேஅவுட் மாறுவது. இது சிப்பின் பாகங்களை எவ்வாறு அடுக்கி வைக்க வேண்டும், அவற்றிற்கு இடையே உள்ள இணைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உள்ளடக்கியது. திறன்கள்: பிளேஸ் அண்ட் ரூட் PNR கருவிகள், டைமிங் அனாலிசிஸ், பவர் அனாலிசிஸ், DRC டிசைன் ரூல் செக்கிங், LVS லேஅவுட் வர்சஸ் ஸ்கீமாட்டிக் போன்ற கருவிகள். கல்வித் தகுதி: எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் போன்ற துறைகளில் இளங்கலை அல்லது முதுகலை பட்டம். 4. DFT டிசைன் ஃபார் டெஸ்ட் என்ஜினியர் சோதனை வடிவமைப்பு பொறியாளர். பணி: சிப் தயாரிக்கப்பட்ட பிறகு அதில் உள்ள பிழைகளைக் கண்டறியும் வகையில் சிப்பை வடிவமைப்பது. இது சிப்பின் சோதனை செயல்முறையை எளிதாக்கும். திறன்கள்: DFT முறைகள், ஸ்கேன், JTAG சோதனை பாட்டன் தலைமுறை, டெஸ்ட் பேட்டர்ன் ஜெனரேஷன் 8 ஆட்டோமேட்டிக் டெஸ்ட் எக்விப்மெண்ட் பற்றிய அறிவு. கல்வித் தகுதி: எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் போன்ற துறைகளில் இளங்கலை அல்லது முதுகலை பட்டம். 5. அனலாக் மிக்ஸ்ட் சிக்னல் டிசைன் என்ஜினியர் அனலாக் கலப்பு சிக்னல் வடிவமைப்பு பொறியாளர். பணி: அனலாக் சர்க்யூட்ஸ் வடிவமைப்பது, அவை டிஜிட்டல் சர்க்யூட்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை உறுதி செய்வது. திறன்கள்: அனலாக் சர்க்யூட் கோட்பாடுகள், ஸ்பைஸ் சிமுலேஷன், லேஅவுட் வடிவமைப்பு. கல்வித் தகுதி: எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் அல்லது மைக்ரோஎலக்ட்ரானிக்ஸ் துறைகளில் இளங்கலை அல்லது முதுகலை பட்டம். 6. செமிகண்டக்டர் ப்ரோசஸ் என்ஜினியர் செமிகண்டக்டர் செயல்முறை பொறியாளர். பணி: சிப்களை உற்பத்தி செய்யும் செயல்முறைகளை மேம்படுத்துவது மற்றும் மேற்பார்வையிடுவது. திறன்கள்: செமிகண்டக்டர் உற்பத்தி செயல்முறைகள், ஃபேப்ரிகேஷன் ப்ரோசஸஸ், மெட்டீரியல் சயின்ஸ் அறிவு. கல்வித் தகுதி: மெட்டீரியல்ஸ் சயின்ஸ், பிசிக்ஸ், எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் என்ஜினியரிங் துறைகளில் இளங்கலை அல்லது முதுகலை பட்டம். சம்பளம் சாலரி: இந்தியாவில் VLSI துறையில் சம்பளம் நிறுவனத்தை பொறுத்தும் அனுபவத்தை பொறுத்தும் மாறுபடும். புதியவர்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை. இது ஒரு பொதுவான மதிப்பீடு, நிறுவனத்திற்கு நிறுவனம் மாறுபடலாம். நடுத்தர அனுபவம் 3 முதல் 8 வரை வருடங்கள், வருடத்திற்கு 12 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை. அதிக அனுபவம் 8 வருடங்களுக்கு மேல், வருடத்திற்கு 30 லட்சம் ரூபாய் முதல் 60 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கும் மேல். VLSI துறையின் எதிர்காலம், ஃபியூச்சர் ஆஃப் VLSI இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் VLSI மற்றும் செமிகண்டக்டர் துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்திய அரசு இந்த துறையில் முதலீடுகளை ஊக்குவித்து வருகிறது. மேக் இன் இந்தியா மற்றும் செமிகண்டக்டர் கொள்கைகள், செமிகண்டக்டர் பாலிசிஸ் மூலம் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த துறையில் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேலை வாய்ப்புகள் எங்கு கிடைக்கும்?
விஎல்எஸ்ஐ வேலை வாய்ப்புகள் பெரும்பாலும் பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை, புனே போன்ற நகரங்களில் உள்ள எம்என்சி மல்டி நேஷனல் கம்பெனி நிறுவனங்கள் மற்றும் இந்திய நிறுவனங்களில் உள்ளன. சில குறிப்பிடத்தக்க நிறுவனங்கள்: இன்டெல், குவால்காம், என்விடியா, பிராட்காம், சாம்சங், மீடியேடெக், விப்ரோ, டாடா எல்சி, HCL டெக், கேப்ஜெமினாய், மைண்ட்ரீ. வேலைக்குச் சேர என்ன செய்ய வேண்டும்? சரியான கல்வித் தகுதி: எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் போன்ற தொடர்புடைய பொறியியல் படிப்புகளை தேர்ந்தெடுக்கவும். விஎல்எஸ்ஐ டிசைன், எம்பெடட் சிஸ்டம்ஸ் போன்ற சிறப்பு படிப்புகளை மேற்கொள்வது கூடுதல் நன்மை. திறன்களை வளர்த்தல்: மேலே குறிப்பிட்ட திறன்களை கற்றுக்கொள்ளவும். வெரிலாக், சிஸ்டம் வெரிலாக், UVM, ஸ்கிரிப்டிங் மொழிகள், கருவிகள் ஆகியவற்றில் பயிற்சி பெறுவது அவசியம். ப்ராஜெக்ட்கள் செய்தல்: படிக்கும்போதே சிறிய ப்ராஜெக்ட்களை செய்து அனுபவம் பெறுவது நேர்காணலின்போது பயனுள்ளதாக இருக்கும். இன்டர்ன்ஷிப் விஎல்எஸ்ஐ நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் செய்வது துறை சார்ந்த அனுபவத்தை பெற உதவும். நெட்வொர்க்கிங்: துறை சார்ந்த நிகழ்வுகள், வெபினார்கள், தொழில் வல்லுநர்களுடன் தொடர்புகொள்வது வேலை வாய்ப்புகளை பெற உதவும். விஎல்எஸ்ஐ துறை சவாலானது மற்றும் தொடர்ச்சியான கற்றல் தேவைப்படும் ஒரு துறை. ஆனால் இது ஒரு அற்புதமான மற்றும் மிகவும் வளர்ச்சி வாய்ப்புகள் கொண்ட ஒரு துறையாகும்.